ஹலோ பிடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ப்ரைடல் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்க பொண்ணாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து போகணும். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வந்து என்னோடய ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு ஈவன் டோனாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருமே வந்து இந்த பேக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா அன்இவனான ஸ்கின் டோனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் வந்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மசூர் தால் வந்து ஃபஸ்ட்டே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சரிசி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கல் அரிசி கூட நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூணையுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகணும். அதோட அப்படியே ஊற வச்சிடாதீங்க. ஸோ ஒரு தடவையாவது இல்லைன்னா 1க்கு மேலே 2 தடவை கூட நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணியாக பார்த்து வந்து ஊற்றிக்கோங்க. உப்பு தண்ணி இந்த மாதிரிலாம் ஊற்றிடாதீங்க. இப்போ இதை நல்லா ஊற விட்டுருங்க. நீங்கள் நல்லா எடுத்து பார்க்கும்போது ஊறி இருக்கணும். நீங்கள் கையில் வந்து கிள்ளி பார்க்கும்போது அதுவாக ஸ்மூத்தனாக உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாருக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மையம் வந்து அடித்து வந்து எடுத்துக்கோங்க. அதாவது திரியாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா மையம் வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா நான் வந்து அடித்து வந்து எடுத்தாச்சு. நீங்கள் அதில் ஊற வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியே போதுமானது. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து அடித்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த பேக்கை. இப்போ ஒரு தடவை நல்லா நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா உளுந்தும் மசூர் தாலும் வந்து நல்லாவே அரைபற்றும். ஆனால் இந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன தான் ஊறினாலும் ஓரளவுக்கு வந்து கீழே வந்து அந்த கப்பின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த கடலை மாவு வந்து கட்டிகள் விழும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கட்டிகள் இல்லாமல் வந்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் வந்து அடித்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் அடித்து விடும்போது கடலை மாவோட கட்டிகள் வந்து இப்படி கரைஞ்சி வந்துடும். உங்களுக்கும் ஒரு பேக் டைப்பில் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் டைப்புக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக்கை நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பாடிக்கும் சேர்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியை வந்து ஜில் வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஹெவியான பிக்மெண்டேஷன் கூட ரிமூவ் ஆகிடும். உங்கள் டல்லான ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து நல்ல ஒரு லுக்காக ஃப்ரெஷ்ஷாக மாற ஆரம்பிச்சிடும். உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அன்இவனான ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக மாற்றி கொடுக்குறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மசூர் தால் தான் வந்து ஆட் பண்ணிப்போம். மசூர் தால் வந்து நம்ம ஸ்கின்னோட பிரைட்னிங்க்கு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம ஸ்கின்னோட டோனில் வந்து வேறு லெவலில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு இந்த மசூர் தால் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணிப்போம். உளுந்தில் வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்டை வந்து கொடுக்கும்.
அது மட்டும் இல்லாம, நாளடைவுல வந்து உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து கிளியரா வச்சு குடுக்குறதுக்கும், இந்த உளுந்து வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதுல வந்து பச்சரிசி வந்து ஆட் பண்ணிப்போம். பச்சரிசி வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காவும், நல்ல ஒரு க்ளோயிங்காவும், நல்ல ஒரு ஈவன் டோனாவும், கிறிஸ்டல் கிளியராவும் மாத்தி குடுக்குறதுக்கு, இந்த பச்சரிசி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த பச்சரிசிய மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிம்பிள் மார்க்கா இருக்கட்டும், இல்லைன்னா பிளாக் மார்க் சாரி ஹெவியான பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு கிளியராவும், நல்ல ஒரு ஈவன் டோனாவுமே மாத்தி குடுக்குறதுக்கு இந்த பச்சரிசி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதுல வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருப்போம். கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ள வரைக்கும் போய், நம்ம ஸ்கின்னுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு, தூசி அது மட்டும் இல்லாம, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த எக்ஸ்ட்ரா ஆயிலையுமே ரிமூவ் பண்ணி, நம்ம ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு கிளியராவும், நல்ல ஒரு பிரைட்னிங்காவும், பொலிவோடையும் வச்சுக்கிறதுக்கும் இந்த கடல மாவு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில வந்து காஃபி பவுட்ரு தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். காஃபி பவுட்ரு வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இன்ஸ்டன்டான ஒரு பிரைட்னஸை வந்து கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும், நல்ல ஒரு ஈவன் டோனாவுமே மாத்தி குடுத்துரும். உங்களுக்கு வந்து ஃபங்ஷன் நாளைக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே நீங்க இந்த பேக்க நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது, அந்த காஃபி பவுட்ரு வந்து உங்க ஸ்கின்ன நல்ல ஒரு கிளியராவும், நல்ல ஒரு பொலிவோடையுமே வச்சிருக்கும். உங்க ஸ்கின்ன பார்க்கும்போது நல்ல ஒரு தெளிவா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு டல்லான ஸ்கின்னுன்னு சொல்லுவோம்ல, அந்த டல்லான ஸ்கின்ன வந்து ரிமூவ் பண்ணி குடுத்து, உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காவும், நல்ல ஒரு பளிச்சுன்னும் வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த காஃபி பவுடர் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த பிரைட்னஸ வந்து எப்பவுமே உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கும், இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த பேக்க நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது, உங்க ஃபேஸ் அண்ட் பாடியில இருக்கக்கூடிய அந்த அன்ஈவனான ஸ்கின் டோனா இருக்கட்டும், இல்லன்னா பிளாக் மார்க், இல்லைன்னா வந்து ஹெவியான பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து ஈவன் டோனா மாத்தி குடுத்து, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸையும் கொண்டுட்டு வரும். உங்க ஸ்கின்னோட டோன்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டா கொண்டுட்டு வரதுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த பேக்க வந்து ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்றாதீங்க. இந்த பேக்க வந்து ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணிட்டு வரும்போது தான் உங்க ஸ்கின்ல வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ வந்து இந்த பேக் வந்து குடுத்துருக்கு அப்படிங்கிறத உங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த பேக்க வந்து ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்க ஸ்கின் வந்து ஃபங்ஷன் அன்னைக்கு ரொம்ப நல்ல பிரைட்னிங்காகவும், நல்ல ஒரு பளபளப்போடையும் இருக்கிறதுக்கு இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்க வந்து நீங்க உங்களுக்கு டெய்லி ஊற வச்சு அப்ளை பண்ண முடியல அப்டின்னா, இந்த இதில நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்டையுமே வந்து பவுட்ரு பண்ணி கூட நீங்க வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி நீங்க சுத்தமான தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது நம்ம குடிக்கிற தண்ணி. அந்த தண்ணியில 1 ஸ்பூன் மட்டும் பவுட்ர எடுத்து இந்த தண்ணிய ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாரி கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். இல்லன்னா நீங்க குளிக்கும்போது வந்து பாத் பவுடரா கூட இந்த பேக்க நீங்க வந்து யூஸ் பண்ணி அந்த மாரி கூட நீங்க வந்து குளிச்சுட்டு வரலாம். அப்படி நீங்க குடிக்கும்போதும் கூட அதே ரிசல்ட்ட வந்து உங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும் இந்த பேக். ஸோ மிஸ் பண்ணாம இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.